ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் அண்ட் சிட்டி ஃபுட்ஸ். நான் உங்கள் பிரதீப் குமார். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பழுத்த மிளகா அல்வா. அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நவீன் இன்றைக்கி செஞ்சு காட்டுவார். என் ஃப்ரெண்டு தான் நவீன். இன்றைக்கி அவன் செஞ்சு காட்டுவான். இன்றைக்கி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பழுத்த மிளகா ஒரு 1/4 கிலோ நம்ம எடுத்துக்கலாம். சுகர் 150 கிராமு, கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், ஒரு 4 ஏலக்காய், 50 ml நெய். இப்போ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நல்லா பழுத்த மிளகா மார்க்கெட்டில் நம்ம நல்லா வாங்கிட்டு நல்லா சிகப்பு கலரில் நல்லா மிளகாவை பார்த்து வாங்கிட்டிங்கன்னா அதில் உள்ள சீட்ஸ், அதில் உள்ள விதையை மட்டும் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துங்க. அது சீட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிங்க. சீட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காரம் ஏறிடும். அதனால் சீட்ஸ் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அல்வானா இப்போ எல்லாம் நாகூர் அல்வா, திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி தான் போவோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இப்போ மிளகாவில் பண்ணுறோம். இல்லை மிளகானா காரமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அல்வான்னு யாரும் கெஸ் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக வர கெஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த அல்வா அதிகமாக பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா அந்த ஸ்டைலில் தான் அதிகமாக செய்வாங்க. இப்போ கேரளா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சில்லி மிளகா, பச்சை மிளகாவில் செய்வாங்க அல்வா. நம்ம டிஃப்ரெண்ட்டாக பழுத்த மிளகாவில் அல்வா செய்கிறோம். இப்போ மிளகா எல்லாத்தையும் நம்ம நல்லா கீறி எடுத்தாச்சு. இப்போ அது விதையெல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிளகாலாம் நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறதுக்காக தண்ணி ஏற்றிக்கிறோம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் மிளகா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா ஃபுல்லாக போட்டு இப்போ பாயில் பண்ணிடலாம். அது பாயில் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் லைட்டாக கொஞ்சம் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு இதில் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நான் எதுக்கு பாயில் பண்ணுறோம் அப்படின்னா அதோட காரம் அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அது ஆறிடுச்சு. நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சிட்டேன். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை போட்டு வதக்கி சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கடாய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதில் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்பயுமே எந்த அல்வா செஞ்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது முந்திரி, பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எப்போ அல்வா செஞ்சாலும் நீங்களே அதை போட்டுருவீங்க. அதனால் நானும் சொல்லலை. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் முந்திரி எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஏலக்காய் போட்டுங்க. இப்போ சில்லி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கிக்கிங்க. யாரும் சிஸ்வான் பேஸ்ட்டுன்னு நினச்சிங்க. சிஸ்வான்னா இந்த சைனீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம காஞ்ச மிளகா போட்டு நம்ம அதை பேஸ்ட் அடிப்போம். இது உங்களுக்கு பழுத்த மிளகா. ஏன்னா காஞ்ச மிளகாலாம் அல்வா பண்ண முடியாது. இப்போ நம்ம அதில் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதே பச்சை மிளகாலாம் நீங்கள் பண்ணுறதுனால இந்த மாதிரி அல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அல்வானாலே கான்செப்ட் ரெட் கலரில் இருந்தால் தான் அல்வா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து பழுத்த மிளகாவில் செய்கிறோம். நீங்கள் பச்சை மிளகாவில் செய்யறதுனால இதே சேம் ஸ்டைல் தான். ஆனால் அது கொஞ்சம் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்கள் வினிகரில் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா ஊற வச்சிங்க. ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா அதில் இருக்க காரம் கொஞ்சம் வந்து கம்மியாகிடும். ஆகா நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து அதில் வந்து நல்லா ஆட் பண்ணிங்க. கார்ன்ஃப்ளவர் ஏன் ஆட் பண்ணுறோம்? கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம அல்வா இதெல்லாம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும், கடையில் ஒட்டக்கூடாது, கையிலையும் ஒரு மாதிரி ஒட்டாமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டும். இது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும் உங்களுக்கு அல்வா. இப்போ நல்லா உங்களுக்கு சுகர் போட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கொச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காரம், அந்த சுகர், அந்த புளிப்பு, அந்த ஸ்வீட்டு இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதில். இப்போ அல்வானாலே நம்ம எடுத்தோன்னா நல்லா ஸ்வீட்டாக அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் புளிப்பாக, லைட்டாக காரமாக, நல்லா ஸ்வீட்டாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அல்வா. இப்போ அல்வா வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அல்வாலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அல்வாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இப்போ வந்து உங்கள் நவீன் வந்து டேஸ்ட் சொல்லுவார். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பிரதீப். கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, காரத்தோடு இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்கன்னா இப்போ வந்து மிளகா இந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க. மிளகா ரொம்ப சீப் தான். இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு கேட்டிங்கனாலே 1/4 கிலோ அளவுக்கு தருவாங்க. அதை வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வர கெஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். காரமாலாம் இருக்காது, யாரும் பயப்படாதீங்க. நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த காரமே தெரியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய்.